ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களே ராஜா. இந்த வேலையிலையும் பாடு, உபத்திரவம், சஞ்சலம், தவிப்பு, திக்கற்று போய் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கும்போதும் எங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்காக, எங்களுடைய விசுவாசத்தை அறிகிறதுக்காக, என் பிள்ளை என்னை நம்புகிறானா, என் பிள்ளை என்னை நேசிக்கானா, என் பிள்ளைகளுடைய விசுவாசம் பெரியதே, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் எங்களை விசாரிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறதால, எங்களை உணரக்கூடிய ஒவ்வொரு உணர்வையும் நீங்கள் அறிந்த தெய்வமாக இருக்கிறதால, எங்களை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் விசுவாசத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதால கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலையும் கண்ணீரோட, பாகத்தோட, துக்கத்தோட என்னை விடுவிப்பார் உண்டா, என்னை நேசிப்பவர் உண்டா, என் பாடு உபத்திரம் என்னையோட மறைஞ்சிருமான்னு சொல்லி கண்ணீரோடு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க ராஜா. தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரே, இந்த வேலையிலையும் இயேசு என்னும் பெரிதான நாமத்தினால சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஜெபிக்கிறேன்ப்பா. நீ இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவா. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் வாக்குத்தத்தம் பண்ணவரே. இந்த வேலையிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க, தயவும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் அதிகாரம் உள்ள நாமம் வெல்லப்படட்டும். பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த வேலையிலையும் வேதம் சொல்லுது, நான் உன்னை பரீட்சிக்கப்பா, உனக்கு ஒரு நல்ல பயிற்சியை உண்டாக்குறேன், நான் உன்னை சோதித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் பொறுமையை நான் சோதிக்கேன். கிறிஸ்து உங்களுடைய பொறுமையை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை எவ்வளவு பொறுமையாக இருக்கான். இந்த சோதனையில் அவன் என்னை மீறுறானா இல்லை பொறுத்து போகிறானா? இந்த சோதனையில் அவன் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கி ஒவ்வொரு சோதனையும் வர 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 நான் அத்து மீறாதபடி தாழ்மையில் இருக்கிறதாலையும், தயவை பெற்றுக்கொள்கிறதாலையும், தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறதாலையும் நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே, ஒவ்வொரு சோதனையும் உங்களுடைய தாங்குதலுடைய, உங்கள் கெப்பாசிட்டிக்கு தக்கனதான் உங்களுக்கு சோதனை. என் பிள்ளை இதை தாங்கிடுவான், என் பிள்ளை இதை வச்சு தப்பிச்சிடுவான், என் பிள்ளைக்கு இதில் பொறுமை உண்டு. வேதம் தெளிவாக சொல்லுது, இந்த சோதனை உனக்கு பொறுமையை சோதிக்கிறதுக்காக, இந்த பாடு உன் பொறுமையை சோதிக்கிறதுக்காக, இந்த துன்பம் உன் பொறுமையை சோதிக்கிறதுக்காக, இந்த கடன் பிரச்சனை உன் பொறுமையை சோதிக்கிறதுக்காக. யாருக்கு அப்போ பொறுமை இல்லையோ, எந்த பிள்ளைகளுக்கு பொறுமைங்கிறது இல்லையோ, எந்த பெற்றோர்களுக்கு பொறுமை இல்லையோ, எந்த மனுஷிக்கு பொறுமை இல்லையோ, அவனை டெய்லி தேவன் பரீட்சிக்கார். இன்றைக்கி நமக்குள்ள பொறுமைங்கிறதே இல்லை, பெருமை தான் நிறையா இருக்குது. பொறுமைங்கிறதே இல்லை. நான் ஏன் பொறுத்து போகணும், நான் ஏன் அமைதியாக இருக்கணும், நான் ஏன் பொறுத்து இருக்கணும், நான் ஏன் அடக்கமாக இருக்கணும், நான் ஏன் அதிகாரம் பண்ணக்கூடாது, என் பொறுமையை மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பாரா? ஆம் மகனே, மகளே, உன்னை விசாரிக்கணும்னா, உனக்கு அற்புதம் செய்யணும்னா, உனக்கு அதிசயங்களை காண பண்ணணும்னா உன்னுடைய பொறுமை அவருக்கு சாட்சி. உன்னுடைய பொறுமை அவருக்கு சாட்சி. நீ எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கியா? நீ எந்த விதமான ஆகாரத்துக்கு பஞ்சமாக இருக்கியா? அவர் உன்னை சோதிக்கும் போது நீ பொறுமையாக இருந்திருந்தன்னா நிச்சயம் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். நிச்சயம் உன் கடன் பாரங்களை நீக்கிறதுக்கு அவர் வல்லவர். நீ மறுபடியும் கடனில் போய் விழுந்து அகோரமான ஒரு கடனுக்குள்ளே இருக்கியா? உன் பொறுமை உனக்கு இல்லை. சோதிக்கும் போது உனக்கு பொறுமை இல்லை. நான் சொல்லலை பிள்ளைகளா, வேதம் சொல்லுது. யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுது, உன் பொறுமைக்கு தான் உனக்கு அளவு, உன் பொறுமைக்கு தான் உனக்கு அளந்து கொடுக்கப்படும். உன் பெருமைக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. நான் அது செஞ்சேன், இது செஞ்சேன், அதை வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு சொல்லி எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி, நான் சுவிசேஷம் செஞ்சேன், இயேசுவுக்காக நான் வேலை செஞ்சேன், இயேசுவுக்காக நான் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லி சொன்னாலும் அது கணக்கில் எடுக்கப்படாது. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலையும்
நீ பொறுமையா இருந்திருக்கியா? நீ வெக்கப்பட்டு தலை குனியும் போது கர்த்தர் உன்னோட நிற்பாரு. நீ வெக்கப்பட்டு மௌனமா இருக்கும்போது கர்த்தர் உனக்கு துணை நிற்பாரு. அவருடைய ஸ்லாக்கியம் உனக்கு உண்டாகும். அங்க உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை வச்சிருக்காரு கர்த்தர். நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிஞ்சியோ அந்த இடத்துல, எந்த இடத்துல உனக்கு உன்னுடைய பெருமை மொத்தமாக அழிக்கப்பட்டுச்சோ, உனக்கு பொறுமை கிடச்சிச்சோ, அந்த இடத்துல நம்ம கர்த்தர் வந்து நின்று உன் கரத்தை பிடிச்சி உன்னை அன்போடு அழைச்சி அந்த சந்தோஷமான காரியத்தை உனக்கு அறிவிக்க போகிறார் மகனே மகளே. அது எப்படிப்பட்ட மனமகிழ்ச்சி தெரியுமா? என் பிள்ளையை நான் ரொம்ப நேசிக்கேன். இந்த பாடு உபத்திரவத்துக்குள்ளேருந்து அவனை வேர்பிரிக்க போகிறேன். அவனுக்கு ஒரு சாதாரண ஒரு ஜேனியை, ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை என் பிள்ளைக்கு கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. மருத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தோடு உள்ள வாழ்க்கை, பரீட்சிக்கப்பட்டாலும் விசுவாசத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையை இழக்காத ஒரு வாழ்க்கையை, பின்னால் இருந்து அவருடைய கரம் நம்மளை அழுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, நான் உன்னை ஊன்றி தள்ளுறேன் நீ முன்ன ஏறுங்கிற ஒரு வாழ்க்கை, நான் உன்னோட இருக்கேன் நீ கலங்காதங்கிற ஒரு வாழ்க்கை, நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேங்கிற வார்த்தை. அந்த வாழ்க்கையை நமக்கு கட்டளையிடுறதுக்காக இன்னைக்கு சோதனைக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருக்காரு மகனே மகளே. ஐயோ எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா? எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய இழப்பா? நான் இழந்திருக்கிற இழப்பு இந்த உலகத்தில் மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லி கண்ணீரோட கலங்கி உட்கார்ந்துருக்கியா? உன்னை மறுபடியும் முடிக்க விட போறாரு. நீ எந்தி ஓடு வேலை செய்யும் சொல்லி உன்னை மறுபடியும் துரத்த போறாரு. நீ விசுவாசத்தை பற்றிக்கொள். நீ விசுவாசத்தின் பண்ணி ஓடு. உன் ஓட்டத்தை எந்த காரணத்தையும் கொண்டு நிப்பாட்டாத. அதில் அநேகத்துக்கும் அநேகமான சோதனை உண்டு. அநேகத்துக்கும் அநேகமான சோதனை உண்டு. பாடு உண்டு, உபத்திரவம் உண்டு, கண்ணீர் உண்டு, வருத்தமும் சஞ்சலமும் உண்டு. நீ பொறுமையாக காத்திருக்கணும். நீ பொறுமையாக காத்திருக்கணும். என் தேவன் எனக்கு கொடுத்த பரீட்சை இது. என் தேவன் எனக்கு கொடுத்த பரீட்சை இது. நீ பொறுமையாக காத்திருப்பியா? இந்த பரீட்சையை நான் சரிவாரியா முடிச்சேன்னா என்னுடைய தகப்பனார் எனக்கு பலவிதமான பொக்கிஷங்கள் அள்ளி கொடுப்பார். என் பாடு இன்னையோட மறைஞ்சிரும். நான் இந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறதால எனக்கு அதே காரியத்தை குறித்து ஒரு பாடம் வச்சிருக்காரு. நான் இதை மனப்பூர்வமாக நான் அனுபவிப்பேன். இது நான் மனரம்யமாக அனுபவிப்பேன். சந்தோஷமாக இந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுவேன். என் வறுமையின் உபத்திரவத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். என் பாடின் நிந்தையின் உன்னுடைய உபத்திரவத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நான் சந்தோஷமாக அனுபவிப்பேன். நான் துக்கப்பட மாட்டேன். என் வாயை கரப்படுத்த மாட்டேன். என் நாவு கரப்படாது. என் ஆத்துமா கரப்படாது. எனக்கு ஏன் இதை கொடுத்தீங்க? எனக்கு ஏன் இதை செஞ்சீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்கிற வார்த்தையை என் வாயிலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டுட்டார். நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் நன்றி செலுத்துகிறேன். இனி இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். இயேசுக்கு விரோதமா நான் இனி என் நாவை அசைக்க மாட்டேன். நான் போராட மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பியா மகன மகளே? இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு மனரம்யமான கிறிஸ்துவ ஜீவித்துக்குள்ள நடத்த போறார். ஒரு மனரம்யமான கிறிஸ்துவ ஜீவித்துக்குள்ள நடத்த போறார். நீ சோதிக்கப்பட்ட பிறகு மனமகிழ்ந்து வாழ்வ. நீ சோதனையில பொறுமையா இருக்கும்போது, ஐயோ என் பிள்ளை பொறுத்துட்டான், இந்த சஞ்சலத்தை என் பிள்ளை பொறுத்துட்டான், இவ்வளோ பெரிய பாட இந்த நேரத்தில் நான் அனுபவிச்சாலும் என் பிள்ளை எப்படி பொறுத்து வந்துட்டான், அவன் வாய் பேசவே இல்லையே, அவன் இருதயம் குற்றச்சாட்டுக்குள்ள தலை குடிஞ்சு நின்றுச்சே வெளியே, அவன் ஒரு நிமிஷம் கூட முறுமுறுக்கலையேன்னு சொல்லி என் கர்த்தர், என் தேவனாகிய ராஜாதி ராஜா உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். உன்னை பெருக பண்ண வல்லவராக இருக்கார். அனுதினமும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளே, நான் இத்தனை வருஷ காலமாக போராடுறேன், நான் இத்தனை ஆண்டுகளாக போராடுறேன், என் போராட்டம் ஒரு நாள் நின்னதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை இன்னும் முடியலையா? என் போராட்டத்தின் நாள்கள் இன்னும் முடியலையா? என் கடன் எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கு, நான் அதிகமான ஒரு சுமையை சுமந்துட்டு வரேன், என்னைக்கு எனக்கு தீர்க்கப்படுன்னு கேட்குறீங்களா? உங்க விசுவாசத்துக்குள்ள நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் எனக்காக செய்வார். என் போராட்டத்தை அவர் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுங்க. உங்க பிரச்சனை நிமித்தம் பொறுமையா இருங்க. ஒரு துளி அளவு கூட உங்க பிரச்சனைகளை நீங்க கலங்காதீங்க.
இது என் இயேசு எனக்கு அனுமதிச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. என் இயேசு எனக்கு இதை அனுமதிச்சதுக்காக நன்றி. நான் இந்த பிரச்சனையின் நேரம், இந்த அவமானத்தின் நேரம், இந்த துர்பிரயோகமான ஒவ்வொரு காலங்கள் நேரங்கள்லையும் நான் கர்த்தரை நேசிப்பேன். இந்த தொந்தரவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நான் கர்த்தரை நேசிப்பேன். பிற மனுஷன் ஒவ்வொருத்தரும் என்ன இழிவாக்கும் போது நான் கர்த்தரை நேசிப்பேன். இந்த உலகம் என்னை நெருக்கி விரட்டும் போது நான் கர்த்தரை நேசிப்பேன். என் நேசர் என்னோட இருக்காரு, நான் நம்புவேன். அதற்கு நான் பொறுமையாக காத்திருப்பேன். அவர் என்னோட இருக்கிறார், அவர் என்னோட இருக்கிறார், என் மீட்பர். நான் பொறுமையாக காத்திருப்பேன். வேதம் சொல்லுது, நீ காத்திருக்கும் போது இளைக்க பண்ணும். நீ காத்திருக்கும் போது இளைக்க பண்ணும். இப்போ நீ இளைச்சிக்கிட்டு இருக்க, சோர்ந்துகிட்டு இருக்க. யூ ஆர் சோ டயர்டு. உன்னால ரொம்ப முடியாது இப்போ. அதனால தான் இவ்வளவு துன்பமும் உன்னை மேற்கொள்ளுது, இவ்வளவு பிரச்சனையும் உன்னை அமுக்குது. ஆனால் என் தேவன் சொல்றாரு, இன்னைக்கு கண்ட பிரச்சனை இன்னையோட உனக்கு முடிஞ்சிட்டு. உன் விசுவாசத்தை எங்க, உன் பொறுமையை எங்க, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எங்க மகனே மகளை? அந்த நம்பிக்கையின் பட்சத்தில் நான் உன்னோட இருக்கிறேன். நீ கலங்காத, நீ பொறுமையா இரு, நீ கலங்காத. இன்னைக்கு உனக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீ பொறுமையா இருந்தன்னா உனக்கு இன்னைக்கு கர்த்தர் மன மகிழ்ச்சியை உண்டு பண்ண போறாரு. நீ பொறுமையா காத்திருக்கிறதுக்கு தயாரா? அந்த மன மகிழ்ச்சியை நீ சுதந்திரிச்சு கொள்ளுவ. நீ பொறுமையா காத்திருக்கிறதுக்கு தயார்னா உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ண போறாரு. ஏதாவது ஒண்ணுல, எப்படியாவது ஒரு காரியத்துல இன்னைக்கு பொறுமையா இருந்து பாருங்களேன். வாய் பேசாம இருந்து பாருங்களேன், முறுமுறுக்காம இருந்து பாருங்களேன். என் இயேசு சகலத்திலையும் ஜீவிக்காருங்கிறத நீங்க உணர்வீங்க. என் இயேசு சகலத்திலையும் உயிரோடு இருக்காரு நீங்க உணர்வீங்க. காத்திருக்கீங்களா மகனே? பொறுமையா காத்திருக்கிறது உண்டா? கர்த்தர் உங்களை விசாரிக்க போறார். இன்னைக்கு உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கார். இந்த வேத தீர்ப்பு இன்னைக்கு உங்களுக்குள்ள பிரவேசிக்கும். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்க இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமும் இது ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. இன்றைய தினத்தில் அந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக அறுப்பான்னு சொன்னீங்களே, அதனுடைய விட இதானாப்பா. நான் அனுதினமும் கண்ணீரோடு விதைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அறுவடையை காண செய்யுங்கன்னு கேளுங்க. எனக்கு ஒரு நல்ல அறுவடையை காண செய்யுங்கன்னு கேளுங்க. உனக்கு இன்னைக்கு ஒரு சாட்சி எழுப்ப போறாரு மகனே மகளே. உனக்கு இன்னைக்கு ஒரு சாட்சி எழுப்ப போறாரு. இன்று கண்ட யுகத்தை நீ காண மாட்டேன். இந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிடும். இந்த உபத்திரம் உனக்கு இன்னையோட முடிஞ்சிடும். இந்த வறுமை இன்னையோட முடிஞ்சிட்டு, இந்த வியாதி உனக்கு இன்னையோட முடிஞ்சிட்டு மகனே. இனி இந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது. நீ வாழாகாமல் தலையாகுவா, நீ கீழாகாமல் மேலாகுவாங்கிற வார்த்தையை கர்த்தர் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க போறார். ஏற்ற வேலையில உனக்கு வாசலை திறந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். உன் துன்பம் உன்னை விட்டு போயிட்டு, உன் கடன் பாரம் நீங்கிட்டு நீ நன்றி செலுத்துவியா? நீ மன மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிப்பியா? நீ பொறுமையா இருந்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துப்பாங்க. என்னை பொறுக்க வச்சிங்கப்பா, எனக்கு பொறுமையா இருக்க வச்சிங்க, அதனால எனக்கு இன்னைக்கு கல்வி அறிவு கிடைச்சிட்டு, தேவ கிருபை கிடைச்சிட்டு, எனக்கு உங்ககிட்ட இருந்து தயவு கிடைச்சிட்டுன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவியா? உன் நன்றி பலிகள் கர்த்தருக்கு உகந்த காணிக்கையா இருக்கு. கிருபாதார பலியே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சுயமானவரே, இயேசு என்னும் பெரிதான நாமத்தினால இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்கு. தயவும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதனுடைய தேவைகளை நீங்கள் சந்தித்த கிருபைக்காக நன்றி. அடிமையும் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க. இந்த ஏல கூடாரம் உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம்ப்பா. நீங்கள் நடத்துங்க, தாங்குங்க, தேவைகள் சந்திக்கப்படட்டும். தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.